ஹாய், இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? திருநெல்வேலி தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். நான், அப்பா, பாப்பா, அப்புறம் சித்தியும் பாட்டியும் வண்டியில் போயிட்டுருக்கும் போது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அழகாக பாப்பா வந்துட்டு சமத்தா உட்காந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்பும் போதே மணி 1 மணி ஆயிடுச்சு. சரி, அங்கேயே எங்கேயா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் வெளியே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, ஆனால் ஃபுட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது. நான் வந்து பாப்பா கூட விளையாடிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பாட்டி சித்தி எல்லாம் சாப்பிட்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. நான் வந்து சிக்கன் நூடுல்ஸ் தான் சொல்லியிருந்தேன். அப்பா, பாட்டி, சித்தி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பாப்பாவை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சித்தி வந்து பாப்பா வச்சுட்டு இருந்தாங்க. பாப்பா அங்கேருந்து என்னையே பார்த்துட்டு இருந்தா. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அதுக்கப்புறமா ஜிஆர்டி தான் போயிருந்தோம். அங்கே பாப்பாவுக்கு ஏதாவது கோல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளையல் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். எனக்கு வளையல் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கும் கைக்கு எல்லாமே அழகாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 டிசைன்ஸ் எல்லாமே போட்டு போட்டு பார்த்தோம். எங்கள் கையிலேருந்து கழட்டவே விட மாட்டேங்கிறா. அவள் கையிலே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். நம்மளோட கோல்டு இல்லைம்மா, குடுமா அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டோம். அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தோம். எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் எதை செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு கோல்டு கொலுசு மேலே ரொம்பவே ஆசை. ஆனால் என்னால் இப்போ எடுக்க முடியல. ஆனால் அது போட்டு மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். அப்பா பாப்பா கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு கொலுசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் வெளியில். எனக்கு வந்து இந்த கொலுசை விட இன்னும் ஒரு கொலுசு இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஒன்று ஒன்றா பாப்பாவுக்கு அதையும் நாங்கள் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போட்டிருக்கிறது வந்து ரொம்ப குட்டியாகிடுச்சு. அவள் கால் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதனால் போட முடியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துருந்தோம். ஆனால் அந்த புது கொலுசு இப்போ போட முடியாது. ஒரு 2-3 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் போட முடியும். எனக்கு இந்த மாடல் ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் எது நாங்கள் எடுத்துருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நைட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கடைசியாக நான் வந்து உங்களுக்கு எல்லா ஜுவல்ஸையும் காட்டுறேன். இது வந்து எனக்காக எடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது பாப்பாவோட வளையல். இது பாப்பாவுக்கு இந்த கொலுசு தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது என்னோடய ரிங்கு. அப்புறம் பாப்பாவுக்கு வெள்ளிக்கு இன்னமும் ஸ்பூனும் எடுத்திருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் மோர்.